ॐ नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा संबोधना बोधितं लोके सज्जन षट्पदैरहरह पेपीयमानं मुदा भारत पंकजं कलिमल प्रध्वंसिन श्रेयसे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरये हरि ओम வியாசபாரதம் பீஷ்ம பருவம் கடந்த வாரம் பார்த்தோம். பீஷ்ம பருவத்தில் பாண்டவர்கள் கௌரவர்கள் இருவரும் இந்த குருக்ஷேத்திரம் என்கின்ற அந்த பூமியில் யுத்தம் செய்வதற்காக முதல் 2 நாள் யுத்தம் நடந்ததை குறித்து கொஞ்சம் விரிவாக பார்த்தோம். அந்த முதல் நாள் யுத்தம் முதலில் ஆரம்பிக்கும் பொழுது தனித்தனி யுத்தமாக ஆரம்பிக்கின்றது. கௌரவர்கள் பாண்டவர்கள் படையிலிருந்து வீரர்கள் எல்லோரும் தனித்தனியாக யுத்தம் செய்தார்கள். அன்றைய தினம் முக்கியமாக இந்த விராட புத்திரன் உத்திரனை சல்லியன் வதம் செய்தார். அப்புறம் இந்த விராடனுக்கு ஸ்வேதன் அப்படின்னு இன்னொரு புத்திரன் ஒருவன் இருந்தான். I also told he is the unsung hero of that war. அந்த ஸ்வேதன் பீஷ்மரை எதிர்த்து கடுமையாக யுத்தம் செய்து கிட்டத்தட்ட எல்லா வகையிலும் பீஷ்மரை அவன் கட்டுப்படுத்தி விடுகின்றான். அப்புறம் பீஷ்மருக்கு ஆகாயத்திலிருந்து ஒரு அசரீரி கேட்கின்றது, ஸ்வேதனை வதம் செய்வதற்கு இதுதான் தருணம் என்று கேட்டவுடனே அவனுடைய மார்பில் ஒரு அம்பினை செலுத்தி அந்த ஸ்வேதனை வதம் செய்கின்றார். அதையும் பார்த்தோம். அப்புறம் பீஷ்மருக்கும் அர்ஜுனனுக்கும் கூட நேரடியாக யுத்தங்கள் எல்லாம் நடந்தது. 2வது நாள் யுத்தத்தில் முதல் நாள் யுத்தத்தில் கௌரவர்களுடைய கை மேலோங்கி இருக்கின்றது. 2வது நாள் யுத்தத்தில் அர்ஜுனன் கடுமையாக யுத்தம் செய்த பாண்டவர்கள் பட்சம் யுத்தத்தில் ஜெயிக்கின்றார்கள். அப்புறம் 3வது நாள் யுத்தம் பார்த்தோம். பீஷ்மர் ஒரு அற்புதமான ஒரு கருட வியூகத்தை அமைக்கின்றார்கள். பாண்டவர்கள் அதற்கு எதிராக ஒரு அர்த்தச்சந்திர வியூகத்தை அமைக்கின்றார்கள். ஒரு பக்கம் பீமனும் இன்னொரு பக்கம் அர்ஜுனனும் இருந்து பாண்டவர்களுடைய படையை அவர்கள் காத்து கொண்டிருக்கும் பொழுது அன்றைக்கு பீமன் துரியோதனனை எதிர்த்து அந்த 3வது நாள் கடுமையாக யுத்தம் செய்து துரியோதனன் மீது அம்பை பொழிய துரியோதனன் மயங்கி அந்த ரதத்திலேயே அமர்ந்து விடுகின்றான். அப்புறம் அந்த துரியோதனனுடைய சாரத்தை அந்த துரியோதனனை அங்கிருந்து அப்புறப்படுத்த அன்றைக்கு துரியோதனன் பீஷ்மரிடத்தில் சென்று புலம்புகின்றான். கடந்த 2.5 நாட்களாக யுத்தம் நடந்த போதிலும் கூட பாண்டவர்களுடைய கை மேலும் இருக்கின்றது. அவர்கள் எல்லோரும் உற்சாகமாக யுத்தத்தை செய்கின்றார்கள். தாங்கள் துரோணர், கிருபாச்சாரியார் போன்ற எல்லா ஆச்சாரியர்கள் இருந்தும் கூட கர்ணன் இல்லாததால் நீங்கள் எங்களை ஒரு பொழுதும் கைவிடக்கூடாது, எங்களுடைய நிமித்தமாக யுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு துரியோதனன் புலம்புவதை பார்த்தோம். அப்பவும் பீஷ்மாச்சாரியார் அங்கேயும் கூட நிறைய இடங்களில் போர்க்களத்தில் துரியோதனனுக்கு அறிவுரை சொல்கின்றார். சொல்றார், தேவராலும் கூட பாண்டவர்களை ஜெயிக்க முடியாது என்று உனக்கு முன்பே ஒரு உண்மையும் உனக்கு ஹிதமான வார்த்தைகளையும் கூட நான் எடுத்து சொன்னேன். ஆனா நீ எதையும் கேட்கவே இல்லை. இருந்தாலும் என்னுடைய முயற்சிக்கு தக்கவாறு நான் யுத்தம் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் இன்னும் முயற்சியுடன் நான் யுத்தம் செய்வேன். நான் யுத்தம் செய்வதை பார் அப்படின்னு சொல்லி என்ன பண்றார், ரொம்ப கோபத்தோட துரியோதனன் சொன்ன உடனே துரியோதனனை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த 3வது நாள் முதல் மத்தியான நேரம் வரைக்கும் 3வது நாள் மத்தியான நேரம் வரைக்கும் எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரி தான். முதல்ல ஒரு ட்ரெண்ட் இருக்கும், அப்புறம் ஒரு ட்ரெண்ட் மாறுற மாதிரி முதல் பாதி பாண்டவர்களுடைய கை ஓங்கி இருக்கின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக
அந்த மத்தியான சூரியன் எல்லாம் முடிஞ்சு சூரியன் அந்த அந்திம காலத்திற்கு வரக்கூடிய நேரத்தில் பீஷ்மர் என்ன பண்றார், தன்னுடைய தேவ சக்திகளை எல்லாம் ஹி இன்வோக்ஸ் ஆல் ஹிஸ் டிவைன் பவர்ஸ். நார்மலி இந்த மாதிரி மானுட யுத்தங்களில் ஒரு தர்மம் உண்டு. அப்படி மானுட யுத்தங்களில் பெரிய பெரிய தேவ அஸ்திரங்களை எல்லாம் சில நேரங்களில் பயன்படுத்தலாம். ஆனால் தேவ சக்திகளோடு பயன்படுத்தி மானுடர்களோடு யுத்தம் செய்யக்கூடாதுன்னு ஒரு தர்மம் ஒன்று உண்டு. ஆனா அந்த யுத்த மதம் அப்படின்னு ஒண்ணு, அந்த யுத்தம் செய்யும் பொழுது அவர்கள் சில நேரங்களில் தங்களையே மறந்து விடுவார்கள். பீஷ்மர் அப்படி மறந்து என்ன பண்றாரு, கடுமையாக தன்னுடைய முழு ஆற்றல்களையும் செலுத்தி பாண்டவர்களை எதிர்த்து அவர் யுத்தம் செய்கின்றார். எல்லா பக்கமும் பானங்களை அடித்து பாண்டவர்களுடைய படையெல்லாம் சிதறி ஓடுறது எல்லாம் பார்க்கிறார்கள். அர்ஜுனன் பார்க்கிறான், பகவானே பார்க்கிறார், சிகண்டி நின்று பார்த்து கொண்டிருக்கின்றார். பார்த்தா அந்த யுத்த களத்தில் ஒரு பீஷ்மர் இல்லையாம். எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் எல்லா பக்கமும் பீஷ்மருடைய ரூபமே நிற்கின்றது போன்று பாண்டவர்களுக்கு ஒரு காட்சி தெரிகின்றது. தமேகம் சமரே சூரம் பாண்டவாக சுஞ்சயை சக அநேக சத சகஸ்திரம் சமபஷ்யந்தலாகவம். அநேக சத சகஸ்திரம், 100,000 பீஷ்மர்கள் இருப்பது போன்ற ரொம்ப லாகவமாக அவர்கள் எல்லோரும் அந்த வில்லையும் அம்பையும் எடுத்து செலுத்தி பாண்டவர்களை எல்லாம் விரட்டுவது போன்ற, யாரை பார்த்தாலும் இந்த அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பெய்யும்பார்கள். அதே மாதிரி பாண்டவர்களுக்கு யாரை பார்த்தாலும் எப்படி தெரிகின்றது அப்படின்னா பீஷ்மர் மாதிரி தெரிகின்றது. இதை கேட்ட உடனே இதை சஞ்சயன் சொல்றார். சொன்ன உடனே திருதராஷ்டனுக்கு ஒரே சந்தோஷம். அப்ப இன்னைக்கு பீஷ்மர் ஒரு சாதாரண மானுடர் மாதிரி யுத்தம் செய்யவில்லை, ஒரு அமானுஷ்ய ரூபத்தோடு அப்படி உன்னுடைய பிதாமகர் பாண்டவர்கள் படைகளை எல்லாம் சிதறடிக்கின்றார் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப தர்மருடைய சேனை என்ன ஆனது அப்படின்னு திருதராஷ்டிரன் ரொம்ப ஆர்வத்தோடு அவர் கேட்கின்றார். கிட்டத்தட்ட பாண்டவர்களுடைய படை அன்றைக்கு 3வது நாள் சாயங்காலத்துல சூரிய அஸ்தமனம் ஆகி கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் பாண்டவர்களுடைய படை தோற்று கொண்டிருந்தது. அப்ப கிருஷ்ணர் ஆலோசனை பண்றார். பிரபஜ்யமானம் சைன்யம் து திருஷ்டுவா யாதவநந்தனக உவாச்ச பார்த்த பிபுத்சும் நிக்ரோக்கிய ரதோத்தமம். கிருஷ்ணர் மெதுவா ரதத்திலிருந்து இறங்கி பிரபஜ்யமானம் சைன்யம் து திருஷ்டுவா யாதவநந்தன், இங்கே எங்கே சிதறி ஓடக்கூடிய இந்த பாண்டவர்களுடைய படைகளை எல்லாம் பார்த்து உவாச்ச பார்த்தம் பிபுத்சும் நிக்ரோக்கிய ரதோத்தமம், ரதத்திலிருந்து கீழே இறங்கி அர்ஜுனனை பார்த்து சொல்றார், அப்பா நீ என்ன இப்படி இவ்வளவு மந்தமாக பீஷ்மரை எதிர்த்து யுத்தம் செய்கிறாய், அவருடைய வயதை பார், அந்த பிராயத்திலும் கூட அந்த பீஷ்மர் ஒரு இளைஞரை போல் இவ்வளவு சுறுசுறுப்பாக உன்னுடைய படைகளை எல்லாம் எதிர்த்து யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றார். அயம் சக்கால சம்பிராப்தக, see this is the right time, பார்த்த எஸ்தே அபிகாங்ஷிதாக, you are desiring for this time, you have been preparing for this time. பீஷ்மரை எதிர்த்து யுத்தம் செய்ய வேண்டும், கௌரவர்களை எல்லாம் வெல்ல வேண்டும் என்பதற்காக இத்தனை நாள் உன்னை நீ தயார்படுத்தி கொண்டிருந்த உனக்கு இதுதான் சரியான காலம். பிரஹரஸ்வ நரவியாகிற நச்சேத் மோகாத் விமுக்கியசே. உனக்கு யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மோகம் வந்தது, உனக்கு பகவத்கீதையெல்லாம் சொன்னேன். நான் கூட நினைச்சேன் கீதையெல்லாம் கேட்டோட உனக்கு எல்லா மோகமும் போயிடுத்துன்னு தான் நான் நினைச்சேன். நீ கூட சொன்னியா இல்லையா, நஷ்டோ மோக ஸ்மிருதி லப்துவான்லாம் சொன்ன. ஆனா நீ சொன்னதுக்கும் உன்னுடைய செயலுக்கும் ஒன்றும் சம்பந்தமே இல்லை. உனக்கு ஒரு மோகமும் போன மாதிரி எனக்கு ஒண்ணுமே தெரியலே. பிரஹரஸ்வ அப்படின்னு கிவ் அப் ஆல் யுவர் டெல்யூஷன் அண்ட் ஃபைட் வித் ஆல் யுவர் ஸ்ட்ரென்த். எல்லா பலத்தையும் ஒன்று சேர்த்து நீ பீஷ்மரோடு யுத்தம் செய்ய வேண்டும். உடனே அந்த வார்த்தைகளில் அப்பப்ப அதை கேட்டோன்னு அவனுக்கு கொஞ்சம் ஒரு வீரம் வரும். உடனே அவன் பீஷ்மரை எதிர்த்து அர்ஜுனன் என்ன செய்கின்றான், எவ்வளவுதான் யுத்தம் செய்தாலும் கூட அது மகாபாரத ஸ்லோகத்திலே இருக்கு. அன்னைக்கு ரொம்ப அட்டகாசம், இந்த அட்டகாசங்கிற வார்த்தை ஸ்லோகத்திலே இருக்கு. அவ்வளவு அட்டகாசமாக முழு பராக்கிரமத்தோடு பீஷ்மர் யுத்தம் செய்கின்றார். தென் கிருஷ்ணருக்கே ஒரு குழப்பம் வந்துடுது. ஏன்னா ஒரு பக்கம் பீஷ்மருடைய பராக்கிரமம், இன்னொரு பக்கம் பாண்டவர்களுடைய படை அழிந்து கொண்டே இருக்கின்றது. இவ்வளவெல்லாம் பார்த்தாலும் கூட அர்ஜுனன் இடத்தில் ஒரு உற்சாகம் இல்லை. அவன் அதே உற்சாகத்தோடு போர் செய்யாமல் அர்ஜுனன் பீஷ்மர் எதிரில் பீஷ்மரை பார்க்கும் பொழுதெல்லாம் அவனுடைய யுத்தம் பீஷ்மரை எதிர்த்து யுத்தம் மெதுவாக செய்து கொண்டிருக்கிறதை பார்த்த உடனே அவர்
அந்த தன்னுடைய ரதத்துல இருந்து இறங்கி கிருஷ்ணர் நிற்கிறார். கண்கள் எல்லாம் பார்த்த கிருஷ்ணருக்கு அப்படியே செக்கச்சவேர்னு செவர்ந்து போய் கோபத்தோட நிற்கிறார். வில்லிபுத்திரார் கூட எழுதுவார், வடவானலம் போல் அவன் நின்ற நிலையை கண்டும் காணான் போல் நின்றான் விசயன் நிகரில்லான். வடவாக்னி, இந்த சமுத்திரத்துல இருக்கக்கூடிய அந்த வடவாக்னியை போன்று அந்த கிருஷ்ணர் நின்று கொண்டு அவ்வளவு கோப கண்ணலோடு நின்றாலும் கூட அவன் நின்ற நிலையை கண்டும் காணாமல் போல அதை கவனிக்காமல் நின்றான் விசயன் நிகரில்லான். நிகரில்லாத அந்த அர்ஜுனன் அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்றானாம். அப்ப கிருஷ்ணர் ஆலோசனை செய்கின்றார். அப்படி எப்படி இருந்தாலும் இவ்வளவு கூர்மையினால் அன்புகளால் அர்ஜுனன் அடிக்கப்பட்ட போதிலும் கூட அர்ஜுனன் எதிர்த்து யுத்தம் செய்யறதில்லை. பாரமேதம் நிவேஷியாமி பாண்டவானாம் மகாத்மனாம். இனிமே அர்ஜுனன் நம்பி பிரயோஜனம் இல்லை. அதனால ஒட்டுமொத்த பாண்டவர்களுடைய பாரம் எல்லாவற்றையும் நானே என் மீது சுமந்து கொள்கின்றேன். லார்ட் டேக்ஸ் all the responsibility on his own shoulders. See, that is the beauty of the Lord. See, once he promises to protect, then he has to take all the responsibilities. Adha solrar, barametam niveshyami. I will take all the burden, on my shoulders. பாண்டவானா மகாத்மனா, எப்படியாவது பாண்டவர்களை நான் பீஷ்மரிடத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு he started thinking in that battlefield. Lord thinks about the Pandavas. At the same time, this person Bhishmacharya அவ்வளவு ஆக்ரோஷமாக, it is very difficult to explain through the words. அவர் எவ்வளவு ஆக்ரோஷமாக யுத்தம் செய்கிறாருங்கிறதெல்லாம் நம்ம வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அப்ப ததா சிந்தயதஸ்தஸ்ய பூய ஏவ பிதாமகः பிரேஷயாமாஸ சம்க்ருத்தः ஷரான் பார்த்தரதம் பிரதி அப்படின்னு. This way when Lord was thinking அப்படி, பீஷ்மர் கிருஷ்ணர் சீண்டின்டே இருக்காராம். எப்படியாவது இந்த கிருஷ்ணர் ஏதாவது செய்ய வைக்கணும், ஏன்னா கிருஷ்ணருக்கு எதிர்க்க யுத்தம் செய்யணுங்கிறதுக்காக பிரேஷயாமாச சங்கிருத்தக ஷரான் பார்த்த ரதம் பிரதி, வேணுன்ட்டு என்ன பண்றாராம், பீஷ்மர் அவருடைய அம்புகளை எல்லாம் அர்ஜுனனுடைய ரதத்தின் மீது, கிருஷ்ணருடைய ரதத்தின் மீது, கிருஷ்ணர் மீது அம்புகளை எரிந்து கொண்டே இருந்தாராம். சோ அவருக்கு துணையாக துரோணாச்சாரியர், கிருபாச்சாரியர் எல்லாம் பீஷ்மரை சுற்றி நின்று யுத்தம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்ப அந்த நேரத்துல சாத்தியக்கு விரைவாக ஓடி வந்து பீஷ்மர் இப்படி யுத்தம் செய்கிறார். அர்ஜுனன் பாராமுகமாக இருக்கின்றான். அவன் முழுமையாக உத்வேகத்தோடு யுத்தம் செய்யவில்லை. கிருஷ்ணருக்கு தான் துணை போக வேண்டும்ங்கிறதுக்காக ஓடி வரான். ஓடி சாத்தியக்கு கடுமை யாதவனா இல்லையா, அவன் கிருஷ்ணருடைய சிஷ்யன் சாத்தியக்கு. கிருஷ்ணருக்காக கிருஷ்ணரோடு நின்று கொண்டு யுத்தம் செய்த உடனே கிருஷ்ணருக்கு ஒரே சந்தோஷம். சாத்தியகி ஓடிவா, ஏயாந்தி தேயாந்து ஷிபி நர. கிட்டத்தட்ட அர்ஜுனனுக்கு சொல்ற மாதிரி, யார் யாரெல்லாம் ஓடி போகணும்னு நினைக்கிறாங்களோ ஓடி போறவங்களாம் ஓடி போகட்டும். This is the best way to comment. Those who want to go, let them go. Those who are standing, let them also leave me. ஓடுறவங்க எல்லாம் ஓடட்டும், யாரெல்லாம் இங்கு நிற்கின்றார்களோ அவர்களும் ஓட வேண்டும் என்றால் ஓடி போகட்டும், என்னோடு நீ நின்று நீ யுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி, என்றைக்கு பாண்டவர்களுக்காக பீஷ்மரை நானே கொன்று இந்த யுத்தத்தில் பாண்டவர்களை நான் ஜெயிக்க வைப்பேன். அந்த அளவிற்கு என்ன ஆகுது, when Bhishma loses all his senses, then Lord also gets angry. ஏன்னா அவரு அப்படி யுத்தம் பண்றார், தேவ சக்திகளோடு யுத்தம் பண்ணும் பொழுது. அப்ப அந்த பீஷ்மாச்சாரியருக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காக அந்த ரதத்திலிருந்து இறங்கி அப்படி கம்பீரமா நிற்கிறார். யூ ஷுட் ஒன்லி விஷுவலைஸ் ஆல் தட். கோப கண்களோடு அப்படி நின்று கொண்டிருக்கின்றார். மானம் நினைத்திலை, சாபம் எடுத்திலை, வாளி தொடுத்திலை நீ. அர்ஜுனனை பார்த்து சொல்றாரு, உனக்கு மானம் போனதை பற்றி நினைக்கவே இல்லை. சாபம் எடுத்திலை, சாபம்னா வில், சாபம் எடுத்திலை, வாளி, வாளின்னா அம்புகள், வாளி தொடுத்திலை நீ. ஏனிது உனக்குன மாயின் உரைத்தான். இதுவா உன்னுடைய நிலையம், உன்னுடைய அனாரிய ஜுஷ்டம் அஸ்வர்க்கியம் அகீர்த்திகரம் அர்ஜுனன் கீதையிலேயே சொன்னாரா இல்லையா? அதே மாதிரி மாயன் உரைத்தனன் ஆனது எனக்கினி ஆக என தனி ஆளி எடுத்தனனே. இனி ஆகிறது ஆகட்டும், உங்களை எல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படி கீதையிலேயே சொல்வார். ருதே பித்வாம் ந பவிஷ்யந்தி சர்வேன்னு சொல்வார். நீங்களெல்லாம் என்னோடு யுத்தம் செய்யாவிட்டாலும் கூட நான் ஒருவனாக இவர்கள் எல்லோரையும் அழித்து விடுவேன்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறாரு இல்லையா? அதே மாதிரி என்ன பண்றாரு, ஆளி எடுத்தனன் அப்படின்னு அந்த ரதத்திலிருந்து கீழே இறங்குறார். கீழே இறங்கி ஆளி, ஆளின்னு அர்த்தம், அந்த சுதர்ஷன சக்கரத்தை பகவானை கையில எடுத்தாராம்.
சஞ்சயன் அதை ரொம்ப அழகாக சொல்றார். இதீதமுக்த்வாச்ச மகானுபாவः சசாஸ்மார சக்கரம் நிஷிதம் புராணம் சுதர்ஷனம் சிந்திதா மாத்திரமேவ தஸ்யாக்ரஸ்தம் ஸ்வயமாருரோஹ இதீதம் உக்த்வா மகானுபாவக. ரொம்ப கோபத்தோடு கிருஷ்ணர் சொல்லி சஸ்மாரம்னு ஸ்மரன், அதை நினைச்சு பார்த்தா சுதர்ஷன சக்கரத்தை ஜஸ்ட் ரிமெம்பர் சுதர்ஷன சக்கரம், அது எப்பொழுதுமே அவருடைய கையில் இருக்காது. அவர் நினைக்கிறார் சக்கரம் நிஷிதம் புராணம், அந்த மிக பழமையான அந்த சுதர்ஷன சக்கரத்தை என்ன பண்றாரு கிருஷ்ணர் மனசுனால நினைக்க, சுதர்ஷனம் சிந்திதம் மாத்திரமேவ, the moment he thought it, அவர் நினைத்த உடனே அந்த சுதர்ஷன சக்கரம் தஸ்யாக்ரஸ்தம் ஸ்வயம் ஆருரோக, எங்கேயோ வந்து தானாகவே எப்படி வந்ததாம், அவருடைய விரல்களில் வந்து அந்த சுதர்ஷன சக்கரம் அவருடைய அமர்ந்து கொண்டதாம். சுதர்ஷன சக்கரத்தோடு நல்ல உக்ரமாக ததஸ் சுனாபம் வாசுதேவ புத்திரக சூரிய பிரபம் வஜ்ர சமப்பிரபாவம், சாதாரணமான சுதர்ஷன சக்கரம் கிடையாது, சூரியனை போன்று ஜொலிக்கக்கூடியது, வஜ்ராயுதத்தை காட்டிலும் அதிகமான பிரபாவத்தை உடையது, க்ஷுராந்தம் அப்படி, which has a sharp edges அப்படி, அதனுடைய முனைகள் எல்லாம் அப்படி கூர்மையாக முனைகளோடு இருக்கக்கூடிய அந்த சுதர்ஷனத்தை உத்தியம்ய கையில் தாங்கிய, சக்கரம் ரதாத் அவலும்பிய விஸ்ருஜ்ய, எல்லாம் மற்றெல்லாம் திறந்துட்டு மேல இருந்து ரதத்துல இருந்து கீழே குதிக்கிறாராம். இந்த ரதத்துல இருந்து குதித்து என்ன பண்றாரா அப்படின்னா, வியாசர் எழுதும்பொழுது ஒரு அடி வைக்கிறாராம் கிருஷ்ணர், ஒரு அடி வச்ச பூமியே நடுங்கிறதாம். என்ன ஷூ போட்டு இருந்தாருன்னே தெரியல அப்படி. வாட் வாஸ் த ஷூ ஹி வாஸ் வேரிங் அப்படி, with all that anger அப்படி, all that anger he just kept one step. பாருங்க அங்க பீஷ்மர் எதிர்க்க இருக்கிறாரு அப்படி, இந்த சுதர்ஷன சக்கரத்தோட ஜஸ்ட் இமேஜின் அப்படி, பீஷ்மா இஸ் ஸ்டாண்டிங் தேர் அப்படி, அவங்க என்ன இழுத்தா வில்லை இழுத்து அப்படி வச்சிருக்கிறார், கிருஷ்ணர் வர்றத பார்க்கிறார். இவ்வளவு யுத்த மதத்தோடு பீஷ்மர் யுத்தம் செய்கின்றாரு, கர்வம் கூட அவருக்கு அதிகமாகி விட்டது. அப்படிங்கக்கூடிய ஒரு யானையை கொல்வதற்காக எப்படி துணிந்து போறாரு, அதே மாதிரி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்த உடனே கிருஷ்ணர் வரக்கூடிய அந்த காட்சியை என்ன பண்றாராம், அங்கிருந்து பீஷ்மர் பார்க்கிறாராம். அப்படி தன்னை எதிர்க்க வருகின்றார், கையில் என்ன இருக்குது, சுதர்ஷனம் ஏந்தி இருக்கக்கூடிய அவரை பார்த்து பீஷ்மர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த இழுத்த வில்லுல அம்பை வைத்து இழுத்ததோடு அப்படியே நிற்கிறாரு. நிறுத்துண்டே கிருஷ்ணரை பார்த்து சொல்றாரு, அழகான ஸ்லோகங்கள். ஏகி ஏகி தேவேஷ ஜெகன்னிவாச நமோஸ்து தே மாதவ சக்கரபாணே பிரசஹ்ய மாம் பாதய லோகநாத ரதோத்தமாத் சர்வசரண்ய சங்கே त्वया हतस्यापि ममाद्य कृष्ण श्रेय परस्मिन् इह चैव लोके संभावितो चास्मि अंधक वृष्णिनाथ लोकैत्रिभिर्वीर तवाभियानात्. He is praising the Lord. येगी येगी देवेश जगन्निवास, हे जगन्निवास, हे देवेश, ஏகி ஏகின்னு என்ன அர்த்தம், ஓடிவா ஓடிவா சீக்கிரம் ஓடிவா. நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது இன்னும் அந்த யசோதா நீ ஓடி வர்றதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ட, ஆனா இப்போ உனக்கு 80 வயசு ஆயிடுது, இருந்தாலும் இந்த 80 வயசுலயே நீ ஓடி வர்றதை பார்த்து இவ்வளவு கம்பீரமா வர்றதை நீ பார்க்கும் பொழுது, கிருஷ்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஏகி ஏகி தேவேஷ ஜெகன்னிவாச நமோஸ்துதே மாதவ சக்கரபாணி, இப்படி சுதர்ஷன சக்கரத்தை தாங்கி என்னை எதிர்த்து ஓடி வரக்கூடிய இந்த காட்சி வேறு யாருக்கு காண கிடைக்கும்? கிருஷ்ணா, இது ரொம்ப அற்புதமான காட்சி. அதுவும் இவ்வளவு கோபத்தோட நீ யுத்தம் யாரையும் எதிர்த்து யுத்தம் செய்த நான் பார்த்ததே கிடையாது. பிரசக்கியமாம் பாத்தைய லோகநாதர், இன் ஒன் ஷாட் யூ ஜஸ்ட் புஷ் மீ ஃப்ரம் திஸ் சேரியட், என்னை வந்து இந்த ரதத்திலிருந்து என்னை கீழே தள்ளு. ரதோத்தமா சர்வசரண்ய சங்கேவ், ஐ வில் ஃபெல் அட் யுவர் ஃபீட், ப்ளீஸ் கில் மீ. என்னை கொன்னுடு. பீஷ்மர் சொல்றாரு, என்னை கொன்னுடு. துவயா ஹதஸ்யாபி மமாத்ய கிருஷ்ண ஸ்ரேய பராஸ்மின் இகஜைவ லோகே, உன்னுடைய கைகளால் இந்த யுத்த களத்தில் கொல்லப்படுவதை காட்டிலும் இந்த உலகத்தில் எனக்கு வேறு என்ன பாக்கியம் இருக்க முடியும்? இத்தனை நாட்கள் நான் வாழ்ந்ததுக்கு இந்த யுத்தத்தில் யாரோ ஒருவருடைய கைகளினால் கொல்லப்படுவதை காட்டிலும் நீயே கோவப்பட்டு உன்னுடைய சுதர்ஷன சக்கரத்தினால் உன்னால் நான் கொல்லப்பட்டார் எனக்கு எவ்வளவு பெருமை. சம்பாவித்தோ அஸ்மி அப்படின்னு. இன்ஃபேக்ட் ஐ எம் ஹானர்ட். He says that சம்பாவித, by killing me you certainly you honor me அப்படின்னு. அந்தக விஷ்ணுநாத லோகைஹி திரிபிஹி வீர தவாபியானா,
உன்னை காட்டிலும் உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய சுதர்ஷனத்தை காட்டிலும் இந்த உலகத்திலும் என்னை கொல்வதற்கு தகுதியான வீரர்கள் வேறு யாரும் கிடையாது. தேர்ஃபோர் ப்ளீஸ் கில் மீ அப்படின்னு அங்கிருந்து வர்றார் கிருஷ்ணர், ஓடி வர்றார். ஹி இஸ் அட்ரஸிங் லார்ட் கிருஷ்ணா அப்படின்னு, கொன்னுடுக்கிறார். See the devotion. அங்க கூட இந்த பீஷ்மருடைய பக்தியை பார்க்க இப்போ ஒரு நிமிஷம் தி அர்ஜுன் ஆல்சோ கம்ஸ் டு சென்சஸ். அது வரைக்கும் என்ன நடக்கிறதுனே தெரியல. ஒரு க்ஷணம் அர்ஜுனன் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எங்கேயோ இருந்து இவர் சுதர்ஷனத்தை எடுத்தார், ரதத்திலிருந்து இறங்குறார். உடனே அர்ஜுனன் பார்க்கிறான், இவரை விட்டா இன்னைக்கே எல்லாரையும் ஒரே நிமிஷத்துல காலி பண்ணிடுவார் அப்படின்னு போய் நேர போய் என்ன பண்றாரா, முதல்ல பகவானுடைய கைகளை 2 கைகளை அப்படியே பிடிச்சு அர்ஜுனன் இழுக்கிறான். அர்ஜுனனே இழுத்துட்டே போறாரு. அர்ஜுனன் பிடிக்கிறதையும் கூட நிறுத்தாம அர்ஜுனனையும் இழுத்துட்டே போறாரு. அப்ப அர்ஜுனன் என்ன பண்றான், பாதஸ்து விஷ்டபிய பலேன பாதோ, இஸ் ஜஸ்ட் ஹோல்டிங் ஆன் டு போத் ஃபீட் ஆஃப் தி லார்ட் கிருஷ்ணா. 2 கால்களையும் கெட்டியாக பிடிச்சுக்கிறான். பீஷ்மாந்திகம் தூர்ணம் அபித்ரவந்தம். ஆனா பகவான் கோபத்தோட அர்ஜுனன் காலை பிடித்திருக்கிறதையும் கூட சட்டை பண்ணாம என்ன பண்றாரு, அதோடு இழுத்துட்டு போறாரு. பலான் விஸ்ருஜ்ய ஹரிம் கிரீட்டி அப்படின்னு அந்த கிரீடத்தை தலையில வச்சுட்டு அந்த அர்ஜுனன் என்ன பண்றாரு, எப்படியாவது கிருஷ்ணரை நிறுத்திட்டணும்னு 2 காலை என்ன பண்றாரு, கெட்டியா பிடிச்சுட்டு இருக்கிறார். பதே அதராஜன் தசமே கதஞ்சி, when he was about to take the 10th step, 10வது அடி எடுத்து வச்சா எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாருங்கிறதுக்காக அந்த 10வது அடியை எடுத்து வைக்க முடியாதபடி என்ன பண்றாரு, he just stops him. கிருஷ்ணர் என்ன பண்றாராம், அப்படியே நிறுத்திடுறாரு. நிறுத்திட்டு என்ன பண்றாரு, அப்படியே காலில் விழுந்து அப்புறம் எழுந்து நின்று பார்க்கிறார். கிருஷ்ணருக்கு இன்னும் கோபம் தனியவே இல்லை. அதே சுதர்சனத்தோடு அதே கோபத்தோடு அப்படி இருக்கிறார். நின்ன உடனே சாஷ்டாங்கமா அர்ஜுனன் என்ன பண்றான், ஜஸ்ட் இமேஜின் ஆல் தீஸ் திங்ஸ், தீஸ் ஆர் ஆல் ஹேப்பன்ட். சாஷ்டாங்கம் அவருடைய பாதத்தில் விழுந்து அப்படி, என்னுடைய புத்திரர்கள் மீதும் என்னுடைய சகோதரர்கள் மீதும் கிருஷ்ணா நான் ஆணையிடுகின்றேன், எந்த ஒரு சத்தியம் என்னால் செய்யப்பட்டதோ கௌரவர்களை எல்லாம் அழிப்பேன் என்று அந்த சத்தியத்திலிருந்து மீறாமல் துவயா அயம் சம்பிரயுக்தக யதா குருனாம் அந்தம் கரிஷ்யாமி, எவ்வாறு உனக்கு நான் முன்பு சத்தியம் செய்து கொடுத்தேனோ அதே போன்று உன்னால் தூண்டப்பட்டு ஒட்டுமொத்த கௌரவ படைகளையும் நான் நிச்சயமாக கொல்வேன். யாரெதிர் நிற்பினும் யாவர் தடுப்பினும் யானினி இப்பகலிலே சேர முறுக்குவேன் ஏறுக எனத்தன தேர்மிசை புக்கனே. யார் தடுத்தாலும் பரவாயில்ல, எல்லா கௌரவர்களையும் நான் துவம்சம் செய்வேன், எனக்காக நீ ரதத்தை செலுத்து என்று அர்ஜுனன் சொல்லி என்ன பண்றார், அந்த ரதத்தில் ஏறி நிற்கின்றான். ரத பிரதிஜாம் சமயஞ்ச தஸ்ய ஜனார்தனக பிரீத்தமானா நிஷாமிய. He has already taken a பிரதிஜை. கிருஷ்ணர் ஒரு பிரதிஜை எடுத்திருக்கிறாரா இல்லையா, யுத்தத்துல எந்த ஒரு ஆயுதமும் நான் எடுக்க மாட்டேன், யாரையும் கொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரா இல்லையா அப்படின்னு. Arjuna also wanted to protect that pratigna of the Lord. Lord also do not want to trespass his own words. So தத பிரதிஜாம் சமயம் கிருத்வா, தன்னுடைய பிரதிஜையை தானே நினைத்து கொண்டு அதே நேரத்தில் அர்ஜுனனை நினைத்து சந்தோஷப்பட்டு ஆரியன், அப்பொழுது ஆரினன் நிற்கவும், ஆரினான் அப்படியே அவனுடைய கோபம் எல்லாம் அப்படியே ஆரிப்போ என்ன பண்றாரு, ரதத்தின் மேல் ஏறி அர்ஜுனனுக்கு பிரியத்தை செய்வதற்காக ரதத்தை செலுத்த காண்டிபம் இடி போல் ஒலித்தது. கடுமையான யுத்தம். அவனிடத்துல இந்திராஸ்திரம் இருக்கின்றது. முதல்ல இங்க இந்திரகீலம்னு ஒரு இடத்துல தவம் செய்வான். ஆரம்பத்துல நாம பார்த்தோம், தவம் செய்துதான் அங்கேதான் இந்திரன் ஒரு வயதான வேடத்துல காட்சி கொடுப்பாரா இல்லையா. அதுக்கப்புறம் இந்திரலோகத்திற்கெல்லாம் போறானே, அப்புறம் எல்லா தேவர்களும் ஒவ்வொரு அஸ்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பார்கள். அர்ஜுனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அஸ்திரத்திற்கு பேர் மகேந்திராஸ்திரம் இல்ல ஐந்திராஸ்திரம்னு சொல்லுவார், இந்திரனுடைய அஸ்திரம். அந்த இந்திரனுடைய அஸ்திரத்தை எடுத்து என்ன பண்றாரு, எல்லா கௌரவர்கள் மீதும் தொடுக்கின்றார். அன்றைக்கு தேர்ட் டே அர்ஜுனன் ரொம்ப உத்வேகமாக போர் செய்து ஆல்மோஸ்ட் ஹி கில்ட் 10,000 சேரியட்டர்ஸ், 10,000 தேராளிகளையும் கிட்டத்தட்ட 700 யானைகளும் அர்ஜுனன் ஒருவனால் அந்த 3வது நாள் கொல்லப்பட்டு, இந்த 3வது நாள் அர்ஜுனனுடைய கைவேன்மையினால் கௌரவர்கள் எல்லோரும், கௌரவருடைய படையில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் எல்லோரும் அழிக்கப்பட்டு 3வது நாள் பாண்டவர்கள் வெற்றி பெற்று நிற்கின்றார்கள். நின்று அர்ஜுனன் பொற மறந்ததும் நெடிய செங்கண் மானேமி தொட்டதும் பின்மறை வில்லெடுத்து அவன் மலைந்ததும் பேசினன் மகீபதி
பிதாமகன் அப்படின்னு அன்னைக்கு நைட்டு எல்லாரையும் உட்கார வச்சு அர்ஜுனுடைய பெருமைகளை எல்லாம் யாரு பீஷ்மர் வந்து சொல்லிகிட்டே இருந்தார். முதல்ல அவன் யுத்தம் செய்யறதுக்கு மறுத்தது, அப்புறம் பகவானே என்ன பண்றாரு, கையில சுதர்ஷன சக்கரத்தை எடுத்தது, அப்புறம் அவரை காலை பிடித்து கொண்டு தடுத்து அர்ஜுனன் யுத்தம் செய்து எல்லோரையும் ஜெயிச்சிட்டான்கிற அர்ஜுனுடைய பெருமைகளை எல்லாம் பீஷ்மாச்சாரியார் சொல்லிக் கொண்டே இருந்தாராம், நினைத்து கொண்டே இருந்தாராம். So the third day of the war got over. Now the fourth day, நான்காவது நாள் காலை பீஷ்மாச்சாரியர் அதே கோபத்தோடு யுத்தம் செய்கின்றார். முதலில் பீஷ்மருக்கும் அர்ஜுனனுக்கும் மீண்டும் துவந்த யுத்தங்கள் எல்லாம் நடக்கின்றது. நான்காவது நாள் அபிமன்யு யுத்தம் செய்கின்றார். அப்ப திருஷ்டத்யும்னன், சலன் ஒரு ராஜா இருக்கிறார், அந்த சலன்கிற ராஜாவுடைய புத்திரனை திருஷ்டத்யும்னன் வதம் செய்கின்றார். கௌரவர் பக்கம் யார் யார் வதம் செய்யப்பட்டார்கள்ங்கிறதையெல்லாம் சொல்லிட்டே வர்றாரு. இதையெல்லாம் சஞ்சயன் சொல்ல சொல்ல திருதராஷ்டிரன் கேட்டுட்டே சொல்றார், எப்பொழுதும் என்னுடைய படையில் கொல்லப்பட்டவர்களை குறித்து நீ சொல்லிக்கொண்டே இருக்கின்றாய், பாண்டவர்கள் பக்கம் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பதாகவே சொல்கின்றாய், உன்னுடைய கமெண்ட்ரியே ரொம்ப பாரபட்சமாக இருக்கிறது, அதனால பாண்டவர் பக்கம் யாருமே கொல்லப்படலையான்னு கேட்டுட்டே இருக்கிறார். அப்ப சொல்ற, என்ன நடந்தது அதை தானே சொல்ல முடியும், உனக்காக நான் வந்து திருச்சி சொல்ல முடியாதா இல்லையா, பாண்டவர்கள் உக்கிரமாக யுத்தம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த நாலாவது நாள் மீண்டும் சாத்தியகிக்கும் slowly each character will be introduced. சாத்தியகிக்கும் பூரிஸ்ரவஸுக்கும் யுத்தம் நடக்கின்றது. இது பின்னாடி பார்ப்போம், துரோண பர்வத்துல இது வந்து விஸ்தாரமாக இந்த சாத்தியகி பூரிஸ்ரவஸ் யுத்தம் வந்து துரோண பர்வத்துல பார்க்கல. ரெண்டு பேருக்குமே சாத்தியகிக்கும் பூரிஸ்ரவஸுக்கும் ஒரு விரோதங்கள் எல்லாம் உண்டு. அந்த உபகதைகள் எல்லாம் கூட பின்னாடி மகாபாரதத்துல அதெல்லாம் வரும். அப்புறம் பீஷ்மாச்சாரியர் பீமனும் என்ன பண்றார், பீமனும் கடுமையான யுத்தம் செய்து ஆன் ஃபோர்த் டே, நாலாவது நாள் பீமன் திருதராஷ்டிரனுடைய 8 புத்திரர்களை வதம் செய்கின்றார்கள். பீம சிங்கிள் ஹேண்டட்லி கில்ஸ் 8 sons of திருதராஷ்டிரர். 100 புத்திரர்கள்ல 8 புத்திரர்களை ஒரே நாள், நான்காம் நாள் பீமன் என்ன பண்றார், பீமன் எல்லோரையும் வதம் செய்கின்றார். அப்படி யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது there is another interesting character about him also, much later we will study in detail. There is someone called பகதத்தன். பிராக் ஜோதிஷம்னு ஒரு கண்ட்ரி, அப்படி மோரலைக் அது அது சைனாவுடைய பார்டர்ல இருக்கக்கூடியது. அக்கார்டிங் டு மீ இட் இஸ் as good as China only. இந்த பகதத்தன், if you see all the descriptions of the பகதத்த much later we will see. அப்படி இந்த சுமோலெல்லாம் யுத்தம் பண்றாங்க, இந்த சுமோலாம் பாக்குறீங்களா இல்ல, பெரிய பெரிய இந்த இவங்கெல்லாம் யுத்தம் பண்றாங்களே, இஸ் லிட்டரலி லைக் சுமோ. வில்லிபுத்திரார் கூட ரொம்ப அழகாக அவனை டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். மலை கால் பெற்று வருவது போல், திடீர்னு மலைக்கு ஒரு 2 கால் முளைச்சு ஒரு பெரிய மலை. இப்ப நேற்று கூட நான் பார்த்த யானமலை, உள்ள இருந்து நுழையும் போது யானமலை கம்பீரமாக இருக்கும். திடீர்னு யானமலைக்கு 2 கால் வந்தா எப்படி இருக்கும், அதே போன்று மலை கால் பெற்று வருவது போல் வருதின் பனை கை மாம் இசையோனும். 2 கைகளையும் பார்த்தா இன்னும் பனை மரத்தினுடைய 2 கையும் பனைமரம் மாதிரி இருக்கின்றதா. கொலைக்கால் செங்கட்கரிய நிறக்கூற்றம் தனக்கு கூற்று அண்ணன், யமனுக்கே யமன் போன்ற அப்படி ஒரு கடுமையான உக்கிரமான ஒரு தோற்றத்தோடு பகதத்தன் அப்படிங்கக்கூடிய ஒரு ராஜா இந்த பாண்டவர்களை எதிர்த்து 4வது நாள் யுத்தம் செய்ய வருகிறார்கள். அவனை எதிர்த்து யுத்தம் செய்வதற்காக வன்போர் வலியும் மனவலியும் சேரார் வணங்கும் பகதத்தன் திரண்ட தோல் வலியும் சிலை வலியும் பாரான் என்ற கடோத்கஜன் தன் படையான் தளர்வும் பார்த்தனனே அப்படின்னு அவனை எதிர்த்து கடோத்கஜன், பீமனுடைய புத்திரன் கடோத்கஜன் அந்த பகதத்தனை எதிர்த்து யுத்தம் செய்கின்றார். இந்த 4வது நாள் பகதத்தனுக்கும் கடோத்கஜனுக்கும் கடுமையான யுத்தம் நடக்கின்றது. பீஷ்மாச்சாரியார் பார்க்கிறார், இது சாயங்கால நேரம் ஆகிக்கொண்டே இருக்கின்றது, இரவு நேரங்களில் அசுரர்களுக்கு பலம் அதிகம், பகதத்தனை எல்லா நிலைகளிலும் நாம் காக்க வேண்டும், பகதத்தனால் இன்றைக்கு கடோத்கஜனை எதிர்த்து யுத்தம் செய்ய முடியாது, இந்த சமயம் கடோத்கஜனை எதிர்த்து யாராலும் வெல்ல முடியாது, ஆகவே நாம் என்ன பண்ணுவோம், யுத்தத்தை இத்தோடு நிறுத்தி கொள்வோம் சொல்லி அந்த 4வது நாள் யுத்தத்தை அவர்கள் அப்படியே நிறுத்தி கொள்கின்றார்கள். ஒரு பக்கம் பார்த்த துரியோதனன் ரொம்ப கலக்கத்தோடு இருக்கின்றான். இப்ப திருப்பி இவர் கேட்கிறார், திருதராஷ்டிரன் சஞ்சயனை பார்த்து கேட்கிறார், இதெல்லாம் 4 நாட்கள் நடந்தது கேட்ட உடனே பாண்டவர்கள் எல்லோரும் கொல்லத்தகாதவர்களாக இருக்கின்றார்கள். திருப்பி அதையே சொல்றாங்க, என்னுடைய புத்திரர்கள் எல்லோரும் கொல்லத்தக்கவர்களாக இருக்கின்றார்கள்,
இத்தனை பீஷ்மர், துரோணர், கிருப்பர், எல்லாம் சல்லியன் எல்லாரும் இருந்தும் கூட ஏன் என்னுடைய படை வீரர்களை காப்பாற்ற முடியாமல் எல்லோரும் அழிகின்றார்களே, இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சஞ்சயனிடத்தில் திருதராஷ்டிரன் கேட்கிறான். அப்ப சஞ்சயன் ரொம்ப தெளிவாக சொல்கின்றான், பாண்டவர்கள் ஏதோ மாய மந்திரங்களை கொண்டெல்லாம் யுத்தங்கள் எல்லாம் செய்யவில்லை. அவங்க மந்திரங்களை பயன்படுத்தல, தந்திரங்களை எல்லாம் பயன்படுத்தவில்லை. பாண்டவர்கள் பக்கம் நியாயம் என்கின்றது இருக்கின்றது. அவர்களிடத்தில் தர்மம் எப்பொழுதும் இருப்பதால் யாருடைய பக்கம் தர்மம் இருக்கின்றதோ, தர்மம் ரக்ஷதி ரக்ஷிதகன் சொல்ற மாதிரி தர்மத்தின் பக்கம் இருப்பவர்களுக்கு எப்பொழுதும் ஜெயம் உண்டாகும். அதோடு மட்டும் இல்லாமல் பாண்டவர்கள் பக்கம் ஒரு பக்கம் தர்மம் இருக்கின்றது. உன்னுடைய புத்திரர்கள் எல்லோரும் பாபத்தினால் க்ஷீணிக்கின்றார்கள். பாவத்தினுடைய பயனை நீ கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றாய். இப்ப கூட நம்ம தேசத்தோடு கூட பார்க்கிறோம். சரி, யார் எந்த பக்கம் இருக்கின்றார்கள்ங்கிறதெல்லாம் கடவுள் பார்க்க மாட்டாரு. சரி, யார் பக்கம் தர்மம் இருக்கின்றது, யார் பக்கம் அதர்மம் இருக்கின்றது, அதுதான் ரொம்ப முக்கியம். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இப்ப கூட நீங்க பாருங்க தேசத்துல என்ன நடக்கிறது அப்படி. எல்லா அதர்மிகளும் ஒரு பக்கம் கூட நிற்கலாம். பகவான் யார் எந்த பக்கம் சேர்கின்றார்கள்னா பார்க்க மாட்டாரு. கடைசியில தர்மம் யாருடைய பக்கம் இருக்கின்றதோ அப்படிப்பட்டவர்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் கூட அவர்களுடைய பக்கம் தர்மம் இருந்தால் என்ன, எத்திர தர்மக தத்திர பார்த்தகன்னு சொல்லுவாங்க. எந்த பக்கம் தர்மம் இருக்கோ பகவான் அந்த பக்கம் நிற்கிறாரு. அப்ப சஞ்சயன் சொல்றார், இப்போ ஒரு சமயம் நீ கேட்கிற இதே கேள்வியை தான் துரியோதனன் கூட அந்த 4வது நாள் போர்க்களத்தில் நீ இப்ப என்கிட்ட கேட்கிற மாதிரி he is also asking the same question. I am able to see that. துரியோதனன் கூட இதே கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். நீங்கள் எல்லோருமே யுத்தத்தில் பிரசித்தி பெற்றவர்கள். கௌரவர்களுடைய படையில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் பலவீனமானவர்கள் கிடையாது. நீங்கள் எல்லோருமே யுத்தத்தில் பிரசித்தி பெற்றவர்கள், பராக்கிரமசாலிகள். நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் வெல்ல முடியாதவர்கள் யாருமே கிடையாது. இப்போ கூட இந்தியால பார்த்தீங்கன்னா ஆப்போசிஷன் பார்ட்டி எல்லாம் ஒரே சைடு சேர்ந்து நின்றார்கள், ஆனா ஜெயிக்க முடியலையே அப்படின்னு. I am not talking about politics. I am just seeing what is happening. See, all the opposition parties on one side, still they were able to get only 234 seats. 234 சீட்டு தான் வாங்க முடியாது. See, it is not the number. எத்தனை பேர் சேர்ந்திருக்கின்றார்கள்ங்கிறது ரொம்ப முக்கியமே கிடையாது. யார் பக்கம் தர்மம் இருக்கின்றது. சம்டைம் தர்மம் மைனாரிட்டியா இருக்கலாம், அதர்மம் மெஜாரிட்டியாக இருக்கலாம். நாம நம்பரை வைத்து இது மைனாரிட்டி இது மெஜாரிட்டிங்கிறோம். பகவானை பொறுத்த வரைக்கும் தர்மம் மெஜாரிட்டி, அதர்மம் தான் எப்பொழுதும் என்ன இருக்கிறது. எந்த பக்கம் அதர்மம் இருக்கிறது, அதர்மம் மைனாரிட்டியை தவிர தர்மம் ஒரு பொழுது அது மைனாரிட்டியா இருந்தாலும் தர்மத்தை என்ன பண்ண முடியாது, தர்மத்தை எவராலும் ஜெயிக்க முடியாது. ஸோ இதே கேள்வியை தான் முன்னாடி இவ்வளவு பராக்கிரமங்கள் எல்லாம் இருந்து கூட நம்மால ஜெயிக்க முடியல. 4 நாளாக பார்த்தோன்னா பாண்டவர்கள் எல்லோரும் ஜெயித்து கொண்டே இருக்கின்றார்களே, இதற்கு காரணம் என்ன அப்படிங்கும்போது அப்பவும் பீஷ்மர் சொல்றாரு. நான் திரும்ப திரும்ப ஒரே காரணத்தை தான் சொல்றேன். நாஸ்தி லோகேஷு தத்பூதம் பவிதாவான் பவிதா நோ பவிஷ்யதி யோ ஜெயேத் பாண்டவான் சர்வான் பாலிதான் சாரங்கதன்வாட். அப்ப இந்த 3 உலகத்திலும் இந்த பாஸ்ட் ஆர் இந்த பிரசன்ட் ஆர் இந்த ஃபியூச்சர், கடந்த காலத்திலோ நிகழ்காலத்திலோ எதிர்காலத்திலோ உலகிலும் பாண்டவர்களை எவராலும் ஜெயிக்க முடியாது. காரணம் என்னவென்றால் பாண்டவர்கள் பகவானால் காப்பாற்றப்படுகின்றார். The Pandavas are all protected by the Lord. As long as Lord extends his protection for the Pandavas in the past or in the present, in the future, in all 3 worlds, nobody can destroy Pandavas. இதுக்கு முன்பு இது எவ்வாறு நடந்ததுங்கிறது, there is a historical incident that took place. துரியோதனா, you may not know it. உனக்கு அது தெரியாமல் இருக்கலாம். முன்பு ஒரு முறை பூலோகத்தில் இந்த அதர்மம் எல்லாம் மேலோங்கி தர்மம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே இருக்கும் பொழுது all the Maharishis they went and pleaded to Brahma. பிரம்மதேவரிடத்தில் போய் இந்த தேசத்துல அதர்மம் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது, தர்மம் குறைந்து கொண்டே இருக்கின்றது, நீர் ஏதாவது செய்யணும். உடனே பிரம்மதேவர் என்ன பண்றார் அப்படின்னா அங்கேயே இருந்து he just meditated on Mahavishnu. So Mahavishnu appeared before him. பிரம்மதேவர் முன்பு மகாவிஷ்ணு தோன்ற. he appeals to Mahavishnu. மகரிஷிகள் சார்பாக பிரம்மதேவர் என்ன பண்றார், மகாவிஷ்ணு இடத்தில் கேட்கிறார்,
தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய दैत्यानां च वदाय च जगतोद्धारणार्थाय विज्ञाप्यम कुरु मे विभो. ओ लॉर्ड, दिस इज नॉट पर्सनल petition. இதேதோ நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும்னா டாக்டர் ஆகணும், இல்லைன்னா இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், என் குழந்தைங்க நல்லா இருக்கணும்ட்டெல்லாம் we are not appealing. All the Maharishis and myself, எல்லோரும் இந்த லோகத்திற்காக we make an earnest appeal to you. தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய், இன்னைக்கு காலையில கூட பார்த்தோம், தர்மத்தை ஸ்தாபனம் செய்வதற்காக, தைத்தியானாம்ச வதாயச்ச, இந்த துஷ்டர்களுடைய வதத்திற்காகவும், ஜகதோ தாரணார்த்தாய, in order to uphold the functions of this universe, இந்த ஜகத் சக்கரங்கிறது சரியாக சுழல வேண்டும் என்பதற்காகவும், விஜ்ஞாபியம், விஜ்ஞாபியம் I make an earnest appeal to you, குருமே விபோ. So you should come down, மீண்டும் இந்த உலகத்தில் நீங்கள் அவதரிக்க வேண்டும் என்று. இது யார் சொல்றார்? இதையெல்லாம் பீஷ்மர் துரியோதனனுக்கு சொல்றார். துரியோதனன் கேட்டதால பீஷ்மர் சொல்றார். இது முன்பு நடந்தது. எல்லா மகரிஷிகளும் பிரம்மதேவரும் மகாவிஷ்ணுவனிடத்தில் இவ்வாறு பிரார்த்தனை செய்து கொண்டார்கள். திஸ் கண்ட்ரி, தேசம்னு வரும்பொழுது கூட யார் இந்த தேசத்தை ஆள வேண்டும்? எவ்ரி கண்ட்ரி ஹஸ் இட்ஸ் ஓன் டெஸ்டினி. தேசத்திற்கு கூட என்ன உண்டோ, ஒரு ஒரு பிராரப்தம்னு ஒண்ணு உண்டு. தேசத்திற்கு கூட தலைவிதின்னு ஒண்ணு இருக்கும். அதை யார் ஆள வேண்டும்ங்கிறது நாம யாரும் முடிவு பண்றதே கிடையாது. எவ்ரிதிங் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு ஒன்லி பை டோட்டாலிட்டி. ஸோ லார்ட் நோஸ் எவ்ரிதிங். இந்த தேசத்தை யார் ஆள வேண்டும்ங்கிறதுல பகவானுக்கு தெரியும். இங்கேயும் பகவான் சொல்றாரு, விதித்தம் தாத்த யோகான்மே சர்வமேத தவேப்சிதம். உங்களுடைய விருப்பம் என்ன என்பது என்னுடைய யோக சக்தியினால் நான் நன்றாக அறிந்து கொள்கின்றேன். ததா தத் பவிதா இது யுக்த்வா தத்ர ஏவ அந்தரதீயத. ஸோ ஐ வில் டூ வாட் இஸ் ரிக்வயர்ட் டு பி டன். எதை நான் செய்ய வேண்டும் அதை சரியாக செய்வேன் சொல்லி மகாவிஷ்ணு பிரம்மாவிற்கும் மகரிஷிகளுக்கும் இந்த உறுதிமொழி எல்லாம் கொடுத்து விட்டு அங்கிருந்து மறைந்து விடுகிறார். பீஷ்மர் இதையெல்லாம் சொல்லி அந்த உறுதிமொழி பிரம்மதேவருக்கும் மகரிஷிகளுக்கும் கொடுத்த அந்த பிரதிஜையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பகவானே என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த கிருஷ்ணருடைய ரூபத்துல மகாவிஷ்ணுவை அவதரித்திருக்கின்றார். அதனால சாட்சாத் கிருஷ்ணர் வேற யாரும் இல்லை, ஸ்வயம் நாராயணர். அவரோடு இருக்கக்கூடிய அர்ஜுனன் சாட்சாத் நர ரிஷி. அதனால கிருஷ்ணார்ஜுனர்கள் ரெண்டு பேருமே நரநாராயண ரிஷிகள். அதனால இவர்களை ரெண்டு பேரும் யாராலையும் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் துரியோதனனுக்கு எடுத்து சொல்றார்கள். இதையெல்லாம் நான் மகரிஷிகள் மூலமாக இதையெல்லாம் நான் கேட்டு தெரிந்து கொண்டேன். அதனால நீ ஒருவேளை ராட்சசனாக இருப்பியோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கின்றது. உன்னுடைய ராட்சச புத்தியினால்தான் நீ இவர்களை எல்லாம் நீ எதிர்த்து கொண்டே இருக்கின்றாய். உனக்கு எவ்வளவு சொன்னாலும் கூட தர்மம் உனக்கு புரியவில்லை அப்படின்ன உடனே, சம்டைம் எவ்வளவு ராட்சசர்களாக இருந்தாலும் எவ்வளவு மோசமானவரை, எங்கேயோ ஒரு சத்துவ குணம் இருக்குமா இல்லையா? திடீர்னு துரியோதனனுக்கு கூட ஒரு சின்ன சத்துவ குணம் வருகின்றது. பை சான்ஸ்னு சொல்றதா, பை மிஸ்டேக்னு சொல்றதா எனக்கு தெரியல. பை மிஸ்டேக் இஸ் ஆஸ்கிங், கேன் யூ டெல் மீ தி க்ளோரி ஆஃப் பகவான் கிருஷ்ணா. நீங்க இவ்வளவு சொல்றீங்க, கிருஷ்ணருடைய பெருமைகளை எல்லாம் நீ எனக்கு சொல்ல வேண்டும். பீஷ்மர் கிருஷ்ணருடைய பெருமைகளை எல்லாம் சொல்றாரு. ஸ்லோகமே இருக்குது, வாசுதேவ மகத்பூதம் சர்வ தெய்வத தெய்வதம் ந பரம் புண்டரி காக்ஷாத் துஷ்யதே பரதர்ஷப. அப்ப அவன் சாட்சாத் கிருஷ்ணர், சாட்சாத் கடவுளே, அவருக்கு நிகர் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி பிரம்ம ரிஷிகள் கூட எல்லா ரிஷிகளும் பகவான் கிருஷ்ணரை எப்பொழுதும் தொழுது கொண்டே இருக்கின்றார்கள்னு இங்க ஒரு மகாபாரதத்துல ஒரு அழகான கிருஷ்ண ஸ்துதி இருக்கிறது. ஆனா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னா, நான் 4th டே ஆஃப் தி வார் இஃப் யூ கோ அண்ட் ஸ்டடி, கிட்டத்தட்ட 11 ஸ்லோகங்களில் கிருஷ்ணருடைய பெருமைகளை எல்லாம் என்ன பண்றாரு, கிருஷ்ணருடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து துரியோதனுக்கு பீஷ்மர் சொல்றாரு. சொன்ன உடனே திருப்பி இதையெல்லாம் பீஷ்மர் துரியோதனனுக்கு சொல்றதே திருதராஷ்டிரனுக்கு சஞ்சயன் சொல்றார். இதையெல்லாம் சொல்லி இதையெல்லாம் கேட்ட உடனே கொஞ்சம் உன்னுடைய புத்திரனுடைய மனதுல லேசான மாற்றம் வந்தது. அவனுக்கு கிருஷ்ணர் மேல ஒரு மரியாதையும் பாண்டவர்கள் மேல கூட ஒரு மரியாதை எல்லாம் வந்தது. அதையெல்லாம் பார்த்த உடனே பீஷ்மர் கொஞ்சம் சந்தோஷப்பட்டார். அப்படி ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி தூங்கி எழுந்தான்னு சரியாயிடுவான்னு நினைச்சா சரியாயிட்டான். தூங்கி எழுந்த உடனே. ஆனா பழையபடி ஆயிட்டான், வேற ஒண்ணு. நம்ம லெக்சர் கேட்கிற மாதிரி தான். அப்படி அந்த நேரம் கேட்கும்போது நமக்கு எல்லாம் சரியாக தெரியும், அப்புறம் சரியாயிடுவோம் நம்ம. சோ அதே மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி, அப்ப பாண்டவரோடு நீ பகைமை செய்து கொள்ள வேண்டாம், பாண்டவர்களுடைய பெருமை எல்லாம் தெரிந்து கொள். அதனால அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பூமியை கொடுத்துட்டு இப்பொழுதாவது நீ யுத்தத்தை நிறுத்தி விட்டு பாண்டவர்களும் நீங்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இது என்னைக்கு சொல்றார்? He tells this on 4th day of the war.
4வது நாள் யுத்த களத்தில் கூட என்ன சொல்றாரு, இப்பொழுதாவது நீ சமாதானம் செய்து கொள்ளுன உடனே அவனும் போய் தலையாட்டிட்டு போய் படுத்துட்டானாம். படுத்து நல்லா தூங்கின உடனே மறுநாள் காலையில் எழுந்தோன்னா நார்மல் ஆயிட்டான். ஸோ சில சமயம் நமக்கு பக்தி கூட அப்நார்மலா இருக்குது. நமக்கு வரக்கூடிய ஆன்மீகம், நமக்கு வரக்கூடிய பக்தி எல்லாம் கொஞ்சம் நம்ம அப்நார்மல் ஸ்டேட்ல இருக்கும்போது அது வர்றது. திருப்பி நார்மல் ஆயிட்டோம்னா என்ன ஆயிடும், திருப்பி அதே மாதிரியான தி ஓல்டு வேஸ் ஆஃப் ஹேபிட்ஸ் அப்படின்னா தட் ஜஸ்ட் creep into our system. அதே மாதிரி நெக்ஸ்ட் டே அகைன் he said no no I wanted to fight anyway I don't want to give the land to the பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை எல்லாம் கொடுக்க முடியாது. தி 5th டே வார், 5வது நாள் யுத்தம். கௌரவர்கள் அழகான ஒரு மகர வியூகம், மகரம்னா தெரியுமா இல்லையா, இந்த மகர வியூகத்தை அமைக்கின்றார்கள். பாண்டவர்கள் எல்லோரும் ஷேனன் ஆக்சுவலி பருந்துன்னு சொல்வார்கள். பருந்தை போன்று ஒரு முன்னாடி கிரௌஞ்ச வியூகம் பார்த்தோம். எத்தனை வியூகங்கள் பாருங்க, கிரௌஞ்ச வியூகம் பார்த்தோம், கருட வியூகம் பார்த்தோம், அர்த்தச்சந்திர வியூகம் பார்த்தோம், மகர வியூகம் பார்க்கிறோம், ஷேன வியூகம். இதெல்லாம் வந்து நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல இருக்கிறது. ஷேனன்னா சாதாரண பருந்து, இங்க நம்ம பார்க்கக்கூடிய பருந்து கிடையாது. ராஜாளின்னு சொல்லுவார்கள். தமிழ்ல ஆக்சுவல் பேர் வல்லூருன்னு சொல்லுவார். வல்லூருன்னு வெரி வெரி பவர்ஃபுல் வாமிட்டர் காட். அதுக்கு ரூபமே ரொம்ப பெருசா இருக்கும். அப்படி ஒரு பருந்தினுடைய ஒரு வியூகத்தை பாண்டவர்கள் அமைத்து 2 பேருக்கு 5வது நாள் என்ன ஆகுது, 5வது நாள் யுத்தம் நடக்கின்றது. இந்த 5வது நாள் முக்கியமாக சாத்தியகிக்கும் பூரிஸ்ரவஸுக்கும் யுத்தம் நடக்கின்றது. அந்த யுத்தத்தில் சாத்தியகியினுடைய 10 புத்திரர்களையும் பூரிஸ்ரவஸ் வதம் செய்து விடுகின்றார். பூரிஸ்ரவஸ் இஸ் ஆல் தி 10 சன்ஸ் ஆஃப் சாத்தியகி. 10 புத்திரர்களையும் சாத்தியகி அப்படியே சோகத்தில் மூழ்கி போய் விடுகின்றார். வார் மீன்ஸ் ஒன்லி டெஸ்ட்ரக்ஷன். அப்படி யுத்தம்னாலே அழிவுதான். உடனே அதுக்கு ஆக்சுவலி ஹி வில் டேக் ரிவெஞ்ச். அதனால துரோண பருவத்தில் பூரிஸ்ரவஸ் இஸ் கில்டு பை சாத்தியகி. சாத்தியகியே பூரிஸ்ரவஸ் இப்ப கிடையாது. அது ரொம்ப விஸ்தாரமாக அதுக்கு சொல்லப்பட்டிருக்கும். சாத்தியகி கில்ஸ் பூரிஸ்ரவஸ், பட் நவ் ஆல் தி சன்ஸ் ஆஃப் சாத்தியகி வாஸ் கில்டு பை பூரிஸ்ரவஸ். அன்னைக்கு அர்ஜுனனை யுத்தம் செய்து சூரிய அஸ்தமனத்தை அடையும் பொழுது 2 பக்கமும், கௌரவர்களுடைய பக்கமும் சரி பாண்டவர்களுடைய பக்கமும் சரி, மிகப்பெரிய அளவில் ஒரு நாசமானது ஏற்பட்டு இந்த 5வது நாள் யுத்தமானது முடிகின்றது. Then the 6th day begins. 6வது நாள் யுத்தம் ஆரம்பிக்கும் பொழுது அப்படியே போனதுல நாம் என்ன பார்த்தோம், கௌரவர்கள் மகர வியூகம்னு பார்த்தோம், பாண்டவர்கள் எல்லோரும் சேன வியூகம்னு பார்த்தோம். அந்த 6th day பாண்டவர்கள் அப்படியே மாற்றி என்ன பண்றார்கள், பாண்டவர்கள் எல்லோரும் மகர வியூகத்தை அமைக்கின்றார்கள். கௌரவர்கள் எல்லோரும் கிரௌஞ்ச நம்ம ஏற்கனவே கிரௌஞ்ச பட்சி பார்த்தோம். நாரைன்னு சொன்ன நாரையினுடைய வியூகம். அதே மாதிரி கிரௌஞ்ச பட்சியினுடைய வியூகத்தை அவர்கள் அமைக்கின்றார்கள். அப்ப பீமன் போய் என்ன பண்றான், நேர அந்த கௌரவர்களுடைய படை நடுவில் போய் நிற்கிறான். பீமன் தன்னுடைய அந்த 6வது நாள் யுத்தம் ஆரம்பிக்கும் பொழுது வெரி இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட். ஹி கால்ஸ் இஸ் சாரதி. எனக்கு இந்த தேரெல்லாம் வேண்டாம், சாரதி எல்லாம் வேண்டாம், குதிரைகள் எல்லாம் வேண்டாம். ஐ ஃபீல் வெரி அன்கம்ஃபர்டபுள். சில சமயம் நம்ம நார்த் இந்தியாவுக்கு போனோம்னா நம்ம கையில ஸ்பூன் எல்லாம் கொடுப்பார்கள். தோசை சாப்பிட்றதுக்கு, இட்லி சாப்பிட்றதுக்கெல்லாம் ஸ்பூன் கொடுப்பார்கள். நமக்கு அந்த ஸ்பூன் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சட்னியை எடுத்து சாம்பார் எடுத்து நேர தட்டில் போட்டு ஒன்ன பசஞ்சு சாப்பிட்டாதான் வி ஃபீல் கம்ஃபர்டபுள். அப்படி கிட்டத்தட்ட அதை நம்ம குழச்சி சாப்பிட்டாதான் நமக்கு திருப்தி. அப்படி அதே மாதிரி சொல்றா, எவ்வளவு நாள் சும்மா உன்னை நீ இங்க போ அங்க போன்னு சொல்றது, இந்த குதிரைகளை வச்சுட்டு இந்த ரதத்தை வச்சுட்டு எனக்கு போர் அடிக்குது. அப்ப நீ ஓரமா போய் நில்லு, ரதத்தை கொண்டு போய் கொஞ்சம் ஓரமா போய் நில்லு. அப்படி ஐ டிபெண்ட் ஒன்லி ஆன் மை ஓன் ஸ்ட்ரென்த். அப்படி என்னுடைய புஜ வலிமையில எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு எவ்வளவு எவ்வளவு வீரம் பாரு. அவன் ஜம்மா ஒரு கதையை எடுத்துட்டு என்ன பண்றான், கதையை எடுத்துட்டு அவ்வளவு பெரிய கௌரவர்களுடைய படை நடுவில். இட் இஸ் நாட் ஆர்டினரி வேலர். He must have tremendous strength. அவ்வளவு ஒரு தன்னம்பிக்கையும் இருக்க வேண்டும். அதெல்லாம் நிறுத்திட்டு என்ன பண்றானா, போய் நடுவுல கௌரவர்களுடைய படையினுடைய நடுவுல போய் பீமசேனன் ஒரு பெரிய கதையை எடுத்துக்கொண்டு சுழற்றி நோபடி வந்து எவ்வளவு அஸ்திரங்கள் மாறி மாதிரி கௌரவர்கள் எல்லாம் தொடுத்தாலும் அந்த கதையினாலே என்ன செய்யற, அவர்களை எல்லாம் துவம்சம் பண்றாங்க. அட் த டைம் திருஷ்டத்யும்னா கம்ஸ் தேர். அங்க வந்து பார்த்தா அந்த சேரியட் வாஸ் பார்க்டு சம்வேர். அவர் ஒரு ஓரமா உட்காந்துட்டு ஏதோ கதை புஸ்தகம் படிச்சுட்டு இருந்திருப்பாரு போல இருக்கு அந்த சாரதி. திருஷ்டத்யும்னன் பாக்குறாரு,
என்னப்பா பீமசேனனுடைய ரதம் இது, நீ அவருடைய சாரதி, நீ வார்த்தை ரதத்தை ஒரு ஓரமா நிறுத்திருக்கிறே, பீமசேனன் எங்க போனான்னு சார் எவ்வளவு சொன்னாலும் அவர் கேட்க மாட்டேங்கிற, நான் தனியா தான் போய் யுத்தம் பண்ணுவேன்னு அவரு கதையை எடுத்துட்டு உள்ள போயிட்டார். நீங்க வேணா அவரை தேடி போங்க, என்னால எல்லாம் போக முடியாதுன்னு திருஷ்டத்யும்னு சரி. அப்ப அவனுக்கு என்னுடைய சம்பந்தி அவர், இது அவர் இப்படி விட்டுட்டு நிக்கிறேன்னு அங்க போய் பார்க்கிற. he was wonderstruck. See, திருஷ்டத்யும்ன was wonderstruck. Single-handedly, almost Bhimasena destroyed all the, the warriors of Kaurava Sena. பார்த்த உடனே அப்புறம் திருஷ்டத்யும்னனை பார்த்த உடனே துரோணாச்சாரியாருக்கு என்ன வருது, திருஷ்டத்யும்னன் பார்த்து அவரும் பழைய பகையா இல்லையா திருஷ்டத்யும்னனுக்கும் துரோணருக்கும். உடனே என்ன பண்றாரு அப்படின்னு, துரோணரை எதிர்த்து யுத்தம் செய்வதற்காக வருகின்றார். துரோணரிடத்திலிருந்து பீமனை காப்பாற்ற வேண்டும், தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக மோகாஸ்திரம். இந்த மோகாஸ்திரம் ஏற்கனவே உங்களுக்கு இதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். அர்ஜுனன் கூட ஒரு முறை இந்த விராட தேசத்துல கடைசியில இந்த மோகாஸ்திரத்தை எடுத்து என்ன பண்ணுவான், எல்லா பாண்டவர்கள் கௌரவர்கள் மீது எல்லாம் போடுவான். அதே மாதிரி ஒரு மோகாஸ்திரத்தை எடுத்து துரோணாச்சாரியார் எல்லார் மீதும் போடுகின்றார். பட் துரோணாச்சாரியாருக்கு அவரிடத்துல அதுக்கு ஒரு பிரதி அஸ்திரம் இருக்கிறது. அதுக்கு பேரு மோகாஸ்திரம்னா மயக்கக்கூடியது. பிரக்ஞாஸ்திரம்னு ஜஸ்ட் ஆப்போசிட் பிரக்ஞாஸ்திரம். பிரக்ஞாஸ்திரம் சில நேரம் நமக்கு லெக்சர் கேட்கும் போதே இருக்கும்போது ஒரு மோகாஸ்திரம் வந்து விழும். மோகாஸ்திரம் விழுறதா இல்லையா, அப்படியே தூக்கம் வர மாதிரி இருக்கும். சில பேர் ஸ்கிரீன்லயே தூங்குறீங்க பாக்குறேன். ஸோ ஒரு மோகாஸ்திரம் வந்து விழும். ஸோ அதுக்கு எங்கேயாவது இங்கிருந்து ஒரு பிரக்ஞாஸ்திரத்தை எடுத்து போடணும் அப்படின்னா பிரக்ஞாஸ்திரம். then you should remind yourself. ஸோ துரோணர் என்ன பண்றார், பிரக்ஞாஸ்திரத்தை எடுத்து அந்த மோகனாஸ்திரத்தை நாசம் செய்கின்றார். அப்புறம் துரோணருக்கும் திருஷ்டத்யும்னனுக்கும் கடுமையான யுத்தம் நடக்கின்றது. துரோணர் துரியோதனன் தனக்கு போட்ட சாப்பாடை எல்லாம் நினைச்சு பார்க்கிறார்கள். அந்த ஸ்லோகங்களே இருக்கிறது, சாப்பாடெல்லாம் போட்டு பார்த்து ஏன்னா துரியோதனனுக்காக நாம் யுத்தம் செய்ய வேண்டும்ங்கிறதுக்காக என்ன செய்கின்றார்கள், அவனை திருஷ்டத்யும்னனை கொல்ல வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அபிமன்யு அந்த இடத்தில் வந்து திருஷ்டத்யும்னனை காப்பாற்றி அங்கிருந்து அழைத்து செல்விடுகிறார். அன்றைக்கு ஆக்சுவலா 6th டே, 6வது நாள் அன்னைக்கு துரோணர் கடுமையாக யுத்தம் செய்து பாண்டவர்களுடைய படையில் பெரிய நாசத்தை ஏற்படுத்துகின்றார். அந்த அதே நாள் 6வது நாள் பீமனுக்கும் துரியோதனனுக்கும் முதலாக ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு துவந்த யுத்தம். ஏற்கனவே ஒரு தடவை நடந்தது, திருப்பி 6வது நாள் தேர் ஃபேஸ் டு ஃபேஸ். பீமன் சொல்றான், இந்த காலத்திற்காக தான் நான் இத்தனை நாள் காத்துட்டே இருந்தேன், இன்றைக்கு உன்னை அழித்து இந்த யுத்தத்தை நான் நிறைவு செய்ய போகின்றேன். சீக்கிரம் யுத்தம் முடிஞ்சிடாது. பீமனுக்கும் துரியோதனனுக்கும் கடுமையான ஒரு யுத்தம் நடக்கின்றது. அதோடு என்ன ஆகுது, அன்றைக்கு 6வது நாள், 6th டே, 6வது நாள் யுத்தமானது நிறைவடைகின்றது. ஸோ அன்றைக்கு இரவு அவர்கள் எல்லோரும் பாசறைகளில் நின்று திருப்பி அதே மாதிரி புலம்பரம், துரியோதனன் புலம்பரம். 6 நாள் ஆச்சு, இருந்தாலும் கூட நம்மளால் பாண்டவர்களுடைய படைகளை எல்லாம் முழுமையாக அழிக்கவே முடியவில்லை அப்படின்னு சொன்னோன்னு பீஷ்மர் சொல்றார், நான் என்னுடைய முழு முயற்சியோடு மீண்டும் யுத்தம் செய்வேன்னு சொல்லி என்ன பண்றார், அவனுக்கு 6வது நாள் ராத்திரி அன்னைக்கு 6வது நாள் யுத்தத்தினுடைய இரவு அவனுக்கு சத்தியம் செய்து கொடுக்கின்றார், இது நான் யுத்தம் செய்கிறேன். ஸோ 7th டே, 7வது நாள் யுத்தம். கௌரவர்கள் எல்லோரும் இந்த மண்டலாக்கார வியூகம், மண்டலம்னா தெரியுமா, மண்டலம்னு ஒரு மண்டலாக்காரம்னா பெரிய மண்டலாக்கார வியூகத்தை அவர்கள் அமைக்கின்றார்கள். பாண்டவர்கள் எல்லோரும் வஜ்ர வியூகம், வஜ்ராயுதம் போன்ற ஒரு வியூகம் அமைக்கப்பட்டு யுத்தம் நடக்கின்றது. துரோணர் அன்னைக்கு 7வது நாள் அன்னைக்கு விராட்டனுடைய இன்னொரு புத்திரன், ஏற்கனவே சல்லியன் விராட்டனுடைய 2 புத்திரன், உத்தரனை கொண்டு விடுகின்றார், ஸ்வேதனை கொண்டு விடுகின்றார். விராட்டனுக்கு சங்கன் இன்னொரு புத்திரன் இருக்கிறான். ஆன் தி 7th டே துரோணா கில்ஸ் சங்கர். விராட்டனுடைய இன்னொரு புத்திரன் சங்கனும் 7வது நாள் கொல்லப்படுகின்றார். அப்புறம் ஷிகண்டிக்கும் அஸ்வத்தாமாவுக்கும் நடுவில் கடுமையான யுத்தமானது நடக்கின்றது. அப்புறம் அலம்புசன் ஒரு ராட்சசன், கௌரவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ராட்சசன், அந்த அலம்புசன்கிற ராட்சசனுக்கும் சாத்திகிக்கும் கடுமையான யுத்தம். இன்னொரு பக்கம் கடோத்கஜனும் பகதத்தனும் எங்கே விட்டார்களோ அங்கிருந்து புறப்பட்டு திருப்பி அதே யுத்தத்தை கடோத்கஜனுக்கும் பகதத்தனுக்கும் யுத்தமானது நடக்கின்றது. இன்ட்ரெஸ்டிங்லி சல்லிய ஃபைட்ஸ் அகைன் நகுல் அண்ட் சகாதேவ், எல்லாம் தன்னுடைய சகோதரனுடைய புத்திரர்கள் தான். சல்லியனுக்கும் நகுலனுக்கும் சகாதேவனுக்கும் யுத்தம் நடக்கிறது. நகுலனும் சகாதேவனும் சல்லியனை அந்த இடத்துல வந்து ஜெயித்து விடுகின்றார். அன்றைக்கு 7வது நாள் யுத்தத்தில் ஜெயிக்கின்றார்கள்.
அப்புறம் கௌரவர்கள் பக்கம் யூ லிசன் டு ஆல் தீஸ் கேரக்டர்ஸ், இவ்வளவு பேர் இருக்கிறது. சரி, சம்படி கால்ட் ஸ்ருதாயு அப்படின்னு ஒருத்தன். இந்த ஸ்ருதாயுவிற்கும் தர்மபுத்திரருக்கும் கடுமையான யுத்தம் நடக்கின்றது. தர்மபுத்திரர் அந்த ஸ்ருதாயுவை ஜெயித்து விடுகின்றார். அப்புறம் தர்மபுத்திரர் போய் சிகண்டியின் இடத்துல சொல்றார், பீஷ்மர் யுத்தம் செய்து கொண்டே இருக்கின்றார், பீஷ்மர் யுத்தம் செய்கின்ற வரைக்கும் பாண்டவர்களுக்கு ஜெயம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அதனால ஜஸ்ட் ப்ராம்ப்ட்ஸ் ஹிம், எவ்வாறாவது நீ பீஷ்மரை வதம் செய்ய வேண்டும், உன்னை பார்த்தால்தான் அவர் ஆயுதங்களை எல்லாம் கீழே வைப்பார், யுத்தம் செய்ய மாட்டார். அதனால ஜஸ்ட் கோஸ் அண்ட் ப்ராம்ப்ட்ஸ். பீமனுக்கும் ஜெயத்ரதனும் கூட யுத்தம் நடக்கின்றது. இவ்வாறு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது பீஷ்மர் மீண்டும் பாண்டவர்களை எதிர்த்து வரும் பொழுது இந்த சிகண்டியை முன்வைத்து பாண்டவர்கள் யுத்தம் செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த 7வது நாள் யுத்தம், அது நியூட்ரல் எழுறது. பாண்டவர்கள் பக்கமும் பெரிய விஜயம் கிடையாது, கௌரவர்களும் பெரிய விஜயம் இல்லை. ஆனால் அன்றைக்கு எல்லோரும் பாண்டவர்களும் கௌரவர்களும் சோர்ந்து போய் பாசறைகளுக்குள் சென்று எதுவுமே விவாதிக்காமல் அவர்கள் எல்லோரும் அமைதியாகிவிட்டார்கள். 8th day the war again started. 8வது நாள் யுத்தம் என்ன நடந்தது? இந்த 8, 9, 10 these are all the important days, because on 10th day பீஷ்மாச்சாரிய ஃபால்ஸ். 10வது நாள் தான் பீஷ்மர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அம்பு படுக்கையிலிருந்து விழுவார். எப்படி பீஷ்மர் அம்பு படுக்கையிலிருந்து எவ்வாறு தள்ளப்பட்டார், பீஷ்மருக்கு அது எவ்வாறு நேர்ந்தது அப்படிங்கிறது மோர் ஆஃப் இட் probably we will see in next class. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.